மதுரையில் பணியின் போது மின்சார டிரான்ஸ்பார்மரில் இருந்து தவறி விழுந்து மின்வாரிய ஊழியர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பானு. ஏனென்றால் மதுரையில் அடுத்தடுத்து உயிரிழப்பும் ஆளாகும் மின்வாரிய ஊழியர்களாக இருந்தால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தான் ஒரு இதே போல டிரான்ஸ்பார்மரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் தற்போது இன்று காலையிலே மற்றொரு இறந்த நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கொந்தை கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் கடந்த 13 ஆண்டுகளாக மின்சாரத்தில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை மதுரை மாநகர கோமதிபுரம் மல்லிகை தெருவை சேர்ந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்து வேலை பணியில் ஈடுபடுகின்ற போது திடீரென்று டிரான்ஸ்பார்மரில் இருந்து கீழே தவறி விழுந்தார் பானு. இதில் தலையில் கடுமையாக காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அண்ணாநகர் காவல்துறையினர் ஜெயக்குமார் உடலை கைப்பற்றி அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்குறைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பானு. என்ன கடந்த 3 நாட்களில் 2 மின்சார ஊழியர்கள் பணியின் போது உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது மழைக்காலம் தொடங்கிய நிலையில் மின்வாரிய ஊழியர்களுக்கான காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் நடத்திய நிலையிலும் கூட இந்த மின்வாரிய ஊழியர்கள் பற்றாக்குறையினால் அனைவரும் பணி சுமை ஏற்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் தற்போது போதிய உபகரணங்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத நிலையில் இந்த 3 நாட்களில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் தற்போது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பானு.